ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வெளியே தமிழில் பார்த்துட்டு தாங்க வந்திருப்பீங்க. அடுத்த 5 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்ப அடுத்த 40 வருஷம் வாழ்க்கையே மாத்தி அமைக்க போற இந்த ஒரு தேர்வுக்கு நீ என்ன பண்ண போற? இதுதாங்க இன்னைக்கு மண்டே மோட்டிவேஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன பேச போறோம்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அதை பத்தி தாங்க பேச போறோம். வாங்க பேசிடுவோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கான புதிய வகுப்புகள், அதாவது செப்டம்பர் மாதம் நோட்டிபிகேஷன் வரவிருக்கக்கூடிய பிசிக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன்ஸ் தொடங்கி நடந்துட்டு தான் இருக்கு. பிப்ரவரி 19 முதல். அதே மாதிரி வரக்கூடிய எஸ்ஐ தேர்வு, நவம்பர் மாதம் வரக்கூடிய எஸ்ஐ தேர்வுக்கு பிப்ரவரி 25 முதல் வந்து புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது, சரிங்களா? சோ இரண்டுக்குமே புதிய புத்தகங்களும் எங்ககிட்ட அவைலபிளா தான் இருக்கு. சோ நீங்க புக்ஸ் வாங்கி படிக்கிறதுனால படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேக்குமே நோட்ஸ் ரெடி ஆயிட்டே இருக்கு சைட் பை சைடு. அதையுமே நாங்க வந்து உங்களுக்கு விலை ரொம்ப ரொம்ப குறைவு, நீங்க எதிர்பார்க்காத ஒரு விலையில நாங்க தரவிருக்கிறோம். சோ அதையும் நீங்க தாராளமா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ இவ்வளவும் உங்களுக்கு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வழங்கவிருக்கிறோம். சோ அது மட்டும் இல்லாம அட்மிஷன்ஸ் 3 கேம்பஸஸ்லயுமே போயிட்டு இருக்கு. நீங்க தாராளமா கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு அட்மிஷன்ஸ் நீங்க போட்டுக்கலாம், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு என்ன, இப்ப நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்க. ஆட்சியை பிடிச்சா அந்த அடுத்த 5 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியுமே முன்முனைப்போட தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். இவனை பத்தி அவன் சொல்றது, அவனை பத்தி இவன் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. சோ எலெக்ஷன் அலப்பறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்மளும் என்ன பண்றோம், எலெக்ஷன் ஃபாலோவிங்ல அது கூட போயிட்டு இருக்கோம், டிராவல் ஆயிட்டு இருக்குமே தவிர நம்மள அடுத்த 40 வருஷம் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு டிஎன்யூ சர்வே 2 அலாரம் அடிச்சாங்கல்ல, இந்தாப்பா செப்டம்பர் மாசம் பிசிக்கும் நவம்பர் மாசம் எஸ்ஐக்கும் நான் நோட்டிபிகேஷன் விடுறேன், தயவு செஞ்சு படிக்க ஆரம்பி. இத்தனை நாள் இப்ப விடுறேன் அப்ப விடுறேன்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு நான் விடாமே போனதுனால நீ பயந்துகிட்டு இருந்த, இப்பதான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் நீ பாட்டு படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்றதுக்கு முன்கூட்டியே ஒரு அலாரம் செட் பண்ணி உனக்கு படிக்க சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம இந்த எலெக்ஷன் ஃபாலோவிங்ல அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். எலெக்ஷன் ஒரு நாள் தாங்க, அவங்க எவ்வளவுனா கேம்பெயின் பண்ணிட்டாங்க, அவங்க எவ்வளவுனா பண்ணட்டாங்க, எல்லாமே அது அடுத்த 5 வருஷம் அவங்கள நல்லா இருக்க வைக்கிறதுக்காக பண்ணக்கூடியது. ஆனா உனக்கு என்ன நீ பண்ண போற, அதுதான் இப்ப முக்கியம். அடுத்த 40 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னா நீ இப்பதான் படிச்சாதானே வேலை கிடைக்கும். படிக்காம யாருக்கு வேலை கிடைக்கும்? அதாவது நோட்டிபிகேஷன் வர்றதுன்னு சொல்றது எதுக்கு தெரியுமா, உனக்கு முன்னாடி ஒரு அலர்ட் தான். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம்னா அது கண்டிப்பா முடியாது. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ண போறது எல்லாமே ரிவிஷனே தவிர நாட் ப்ரிப்பரேஷன். சோ ப்ரிப்பரேஷனுக்கும் ரிவிஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு முன்கூட்டி ஒருத்தன் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறானோ அப்பதான் அந்த வேலை சுலபமா போய் முடியும், புரியுதுங்களா? நீ பாட்டுனே இப்ப ஆற போட்டு பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத. சார் நான்லாம் வந்து புக்கை நேத்தே தொட்டுட்டேன், நான்லாம் முன்னாடியே வந்து இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டேன், நான்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா எவ்வளவு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணன்றது பெரிய விஷயம் இல்லைங்க, அது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா கொண்டுட்டு போறீங்கன்றது தான் பெரிய விஷயம். சோ 5 வருஷ உழைப்புக்கு அவங்க கடைசியா 5 மாசம் போடுறாங்கல்ல, அந்த 5 வருஷம் எப்படி வந்து ஒருத்தரை ஏமாத்தணும், எப்படி ஒருத்தர் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 5 மாசத்துல பிளான் போட்டு எவ்வளவு விஷயங்களை நடத்தி காமிக்கிறாங்க. நீங்க ஏங்க அந்த 40 வருஷ வாழ்க்கைக்காக இவ்வளவு பிளான் பண்ணக்கூடாது? நிறைய பிளான் பண்ணி நான் ஒன்னும் அவங்கள மாதிரி 5 மாசம் உழைக்க சொல்லலையே, 5 வருஷத்துக்கு அவங்க 5 மாசம் எஃபர்ட் போடுறாங்கன்னா 40 வருஷத்துக்கு நீ எத்தனை மாசம் எஃபர்ட் போட்டிருக்கணும்? இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 7 மாசம். அந்த 7 மாசம் எஃபர்ட்டை கூட நீ முழுசா போடலன்னா உன்னால கண்டிப்பா எந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், காலையில வந்து சொல்லியிருக்கேன், ஒழுங்கா படிங்க, நல்லதையே படிங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. நானுமே காஃபி வித் ஹரிஷ் சீரியஸ் கூடிய சீக்கிரத்துல ஸ்டார்ட் பண்றேன். சோ காஃபி வித் ஹரிஷோட வந்து உங்களை நான் மீட் பண்றேன். அதுலயுமே நிறைய தகவல்களை நம்ம பகிர்ந்துப்போம். சோ நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறது மூலமாக நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நிறைய சொல்லதான் போறீங்க. சோ நானுமே நிறைய வீடியோஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்ம அல்டிமேட் சீரியஸ் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று வச்சுக்கலாம். சோ இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 5 வருஷம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலங்க. நீங்களா நிறைய பேர் பிசி ரிசல்ட் கேட்கறீங்க, எஸ்ஐ ரிசல்ட் கேட்கறீங்க, ரீ ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. சோ இதுக்கெல்லாம் வெயிட் பண்ற காலம் போய் ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்ற வெயிட் பண்ற காலத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. சோ அதனால அந்த வெயிட்டிங்க்கு தான் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்களே தவிர வாழ்க்கையை நோக்கி எடுத்துட்டு போறக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க வந்து முன்முனைப்பா செயல்படலன்றதுதான் என் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. சோ இதை நீங்க முன்முனைப்பா எடுத்துக்கிட்டு ஒரு மனசுல வாங்கிக்கிட்டு நானும் படிக்க ஆரம்பிக்கிறேன் சார், இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் சார் என்னோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா தம்ஸ் அப் ஒன்று போட்டு போங்க. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களாலையும் முடியும். வரக்கூடிய எக்ஸாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஐஏஎஸ் யூபிஎஸ்சி லெவல்ல இருக்கக்கூடிய கஷ்டமான எக்ஸாம் கிடையாதுங்க. சாதாரண பிசி அண்ட் தென் எஸ்ஐ எக்ஸாம் தான். கண்டிப்பா உங்களால முடிஞ்சா நீங்களும் கிளியர் பண்ணி காமிக்கலாம். அதனால பயப்படாம படிங்க, வெற்றி நமதே, சரிங்களா? சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.